சாக்லேட் இனிப்பு பதார்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இனிப்பு பதார்த்தமா தான் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, 1980 காலகட்டங்களுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலை அப்படிங்கிறத அடைஞ்சிச்சு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் வந்து பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்துறாங்க. தமிழகத்துலன்னு இல்ல, இந்திய அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறது 1980கள் அல்லது 1990கள் காலகட்டங்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு தயாரிப்புகள் தான். அன்னைக்கு இருந்த அதிகபட்ச முட்டாயோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1 இருந்திருக்குது, 50 காசு இருந்திருக்கு, 4 அண்ணாக்கு இருந்திருக்குது, 10 காசு கூட இருந்திருக்குது. நம்ம இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம மெமரிஸா பார்க்குறோம். 90s கிட்ஸ் அவங்களுடைய ஃபேவரட்டான முட்டாய்கள்னு சொல்லி ஒரு சில வகைகளான முட்டாய்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? கடலை மிட்டாய் அப்படிங்கிறது இன்றைக்கும் கூட இருக்குது. அன்னைக்கும் கடலை மிட்டாய் இருந்துச்சு, சாந்தி பரிப்பு இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸாக இருக்குது. அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, எக்கோ ஃப்ரெண்ட்லிங்கிற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஓகேங்களா? அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள், அன்னைக்கு சூழ்நிலைக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கிடையாது. சின்ன சின்ன அளவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் பண்ணி அங்கங்கே வித்துட்டு இருந்தாங்க. பொதுவாக இனிப்பு பதார்த்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து தீபாவளியானா ஒவ்வொரு குடும்பத்திலையும் பண்டிகை பலகாரம் அப்படிங்கிறது செய்வாங்க. கடந்த காலகட்டங்கள், அதாவது 1990கள் 2000 காலகட்டங்களில். ஆனால் இன்னைக்கு காலகட்டங்களில் இந்த 2025 தீபாவளி வருதுன்னா, இன்னைக்கு தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அதிகபட்சம் ஒரு 10 லட்சம் பேரில் தான் வந்து வீட்டில் வந்து தீபாவளி அன்னைக்கு பலகாரமே செய்வாங்க. அதாவது சொந்தமாக. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, இன்றைக்கி நெய் 1 லிட்டர் வந்து 500, 600 விற்கிது. 1 லிட்டர் நெய் வாங்கி அதில் ஒரு மைசூர் பாக்கு செய்கிறோம் அப்படின்னா, ருசியாக செய்யணும் அப்படின்னா ஒரு 2 கிலோ மைசூர் பாக்கு தான் வரும். மைசூருக்கு மாவுக்கு தேவையான கடல மாவு, சர்க்கரை இதெல்லாம் வாங்குறதுக்கும் இந்த நெய் வாங்குற காசுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அழகாக நீட்டாக ஒரு 400 1 கிலோ ஸ்வீட்டு, 800 2 கிலோ ஸ்வீட்டுன்னு சொல்லி பேக்கரியில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நிறைய முரண்பாடுகளின் காரணமாகவும், அதை யார் உட்காந்து செஞ்சுட்டு இருப்பா, கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் வேலை தீர்ந்து போச்சுல்ல அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு மக்கள் அப்படிங்கிறது வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 8 கோடினா 800 லட்சம் பேர் இருக்கிற, ஓகேங்களா, கிட்டத்தட்ட 80 மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 1 மில்லியன் மக்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. 79 மில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பலகாரம் அப்படிங்கிறது பண்டிகைக்கு வீட்டில் யாரும் செய்கிறது கிடையாது. மித்தபடி வீட்டில் சிம்பிளாக இருக்கும்போது, பிள்ளைங்க லீவில் இருக்கும்போது ஒரு தேங்காய் பருப்பி செய்கிறது இந்த மாதிரி செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கலாச்சாரத்திலே வந்து பலகாரம் சுடுறது, பண்டிகைக்கு பலகாரம் சுடுறதுங்கிறது ஒரு வழக்கத்தில் இருந்த ஒன்று. இன்றைக்கு காலகட்டங்களில் இதெல்லாம் ஃபுல்லாக மாறிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, மக்களினுடைய காலப்போக்கில் எல்லாம் வேகமாக குயிக்காக முடிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அன்னைக்கு காலகட்டங்களில் எல்லாம் கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்க. கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது லேடிஸ் அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 லேடிஸ் இருப்பாங்க வீட்டில். ஓகேங்களா? அவங்க எல்லாம் கலந்துக்கிட்டு செஞ்சாங்க. இன்றைக்கெல்லாம் தனித்தனியாக மனுஷன் வாழ பழகிட்டாங்க. ஒரு 15, 20 வருஷத்துக்கு உள்ளாடி. அப்படிங்கும்போது எல்லாம் தனித்தனியாக இருக்கும்போது வீட்டில் லேடிஸ் அப்படின்றவங்க பெரியவங்க ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அப்புறமேட்டு சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சின்ன பிள்ளைங்க எந்திரிச்சு பட்டாசு அடிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதுங்களை எப்போ எழுப்பிவிட்டு எப்போ அதுங்க பலகாரம் செஞ்சு எப்போ சாப்பிட்றது தீபாவளிக்கு, தப்பாக எடுத்துக்காதீங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, கூட்டு குடும்பமாக இருந்த வரைக்கும் அது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரியவங்க இருந்தாங்க, அவங்க அட்வைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த 2025 கூட களி செய்ய தெரியாத லேடிஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. களி செய்ய தெரியாதவங்க. களி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்மள ஒரு காலகட்டங்களில் இன்றைக்கி 50, 55 வயசு இருக்கிற ஜென்ஸுக்கெல்லாம் தெரியும். அவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது அவங்கெல்லாம் காப்பாற்றினதே வந்து களி அப்படிங்கக்கூடிய ஒரு உணவு தான். இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வீட்டில் களி அப்படிங்கிறது ஒய்ஃபுங்களுக்கு செய்ய தெரியும், பெண்மணிகளுக்கு செய்ய தெரியும். இன்றைக்கி வந்து அது வந்து கடையில் போய் நம்ம ஒரு உருண்டை 20 ரூபா, பெரிய உருண்டை 30 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம கடையில் வாங்கி குடிச்சிட்டு வரோம். கம்மங்கூழ் சொம்பு 30 ரூபான்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த அளவுக்கு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சி பார்க்கலாம், இதெல்லாம் யதார்த்தமாக நடக்குதுன்னு. இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிறதில்ல. கார்பரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய முதலாளிகளினுடைய எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் அவங்களுடைய செயலாக்க நடைமுறை திட்டத்தின் கீழே தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. நம்ம இதை இப்போ ஆரம்பித்தோம்னா 25 வருஷம் கழிச்சு இந்த ஒரு மக்கள் அப்படிங்கிறவங்க அவங்க கலாச்சாரத்தை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவங்க உருவாக்கி வச்சதான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் உண்மை. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதோடைய பார்ட் 2 நம்ம விரைவில் மேக் பண்ணலாங்க.